நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கி தரக்கூடிய வராகி அன்னைக்கே உரித்தான அந்த நவராத்திரி நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமுமே தமிழ் மாதங்களில் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிந்து அந்த மறுநாள் பிரதமை துவங்கி நவமி வரைக்குமே தொடர்ந்து வரக்கூடிய அந்த 9 நாட்கள் வந்துட்டு வராகி அன்னைக்கே மட்டும் உரித்தான நவராத்திரி நாள் அப்படிங்கிறது ரொம்பவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டுட்டு வருது. அன்னைக்கு நாளில் வராகி பக்தர்கள் எல்லாருமே நம்மளுடைய என்ன வகையான வேண்டுதல்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த நாளில் கோரிக்கையை முன்னிறுத்தி அந்த விரத முறைகளை நம்ம முடித்தோம் அப்படின்னா நம்ம போன வருடம் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே இந்த வருடத்திற்குள்ளாகவே அது அந்த கனவு அப்படிங்கிறத நினைவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த முறை வரக்கூடிய அந்த நவராத்திரி நாட்கள்லையும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட வேண்டுதலை முன்னிறுத்தி இந்த வருடத்தில் முடிவுக்குள்ளாரையே அடுத்த நவராத்திரி வரதுக்குள்ளாரே அதற்கான பலனை நீங்கள் பெற்றுருவீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இந்த முறை ஜூன் 26ஆம் தேதி துவங்கி ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் அந்த 9 நாளானது நடக்க போகுது. அப்போது இந்த முதல் நாள் பார்த்தீங்க